ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் ராகி இட்லியும் நல்ல மொறுன்னு ராகி தோசையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுக்குமே தனித்தனியாக மாவு தயார் பண்ண வேண்டாங்க, ஒரே மாவில் இந்த ரெண்டையுமே நம்ம செஞ்சிடலாம். 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம தோசை மிக்சியில் பண்ணினா கூட நல்ல மொறுன்னு வரும். ஆனால் இட்லி மிக்சியில் பண்ணுறதோட கிரைண்டரில் பண்ணல ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பொங்க அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் அரைக்கையில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அரைச்சாலே உங்களுக்கு ரெடி ஆகிடும். கிரைண்டரில் அரைக்கையில் ஒரு 15 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பஞ்சு போல் அப்போ தான் உங்களுக்கு இட்லி கிடைக்கும். மாவு நல்லா அரைப்பட்டுட்டு இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் உடையும், அதுதான் பதம். இப்போ நமக்கு உளுத்தப்பாவு ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி நம்ம ராகி அரைக்க போகிறதில்ல, கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற ராகி மாவை வச்சு நம்ம சாஃப்ட் இட்லி பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் ராகி மாவு கேழ்வரகு மாவு திரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை கடையில் ரெடிமேடில் பாக்கெட்டில் கிடைக்கலையா அது கூட ஓகே தான். நம்ம 1 கப் உளுந்து எடுத்துருந்தோம் இல்லையா, இதுக்கு 4 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து கட்டியாக கரைச்சிக்கணும். வழக்கமாக புது உளுந்தாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உபரி நல்லா கொடுக்குங்க. அப்போ 1 கப் உளுந்துக்கு 4 கப் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இதே உங்களுக்கு பழைய உளுந்து 2 மாதம் 3 மாதம் பழசு அப்படின்னா உங்களுக்கு உளுந்து கெட்டு போயிருக்காது, ஆனால் அதோட கணிசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பழைய உளுந்தாக இருந்ததுன்னா 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக கரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மெத்தடில் செய்யலை, நமக்கு உளுந்து அரைச்சாலே போதும். கேப்ப மாவு நம்ம கடையில் வாங்கிட்டு கூட இந்த மாதிரி கலந்து நம்ம செஞ்சிடலாம். நிறைய பேர் கேழ்வரகை ஊற வச்சு அரைக்கணுமே அப்படின்னு தான் ராகி இட்லி தோசை செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லா அடியோடு சேர்த்து கையால் கலந்து விட்டணும். கண்டிப்பாக கையால் தான் கலக்கணுங்க, அப்போ தான் ஒன்று போல் உங்களுக்கு புளிச்சு வரும். வழக்கமாக நம்ம இட்லி தோசை மாவு உப்பு சேர்த்து கூட நம்ம கலந்து வச்சுருவோம். ராகி மாவுக்கு நம்ம உப்பு சேர்த்து கலக்க வேண்டாம், ஏன்னா இது சீக்கிரம் புளிச்சிரும். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் பாதி வரைக்கும் தான் இருக்குது. இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளேயே இது நல்லா புளிச்சிரும். ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கு. புளிச்சு எந்த வரைக்கும் மாவு பொங்கியிருக்கு பாருங்கள். அரை சட்டி தான் நம்ம வச்சுருந்தோம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மல் இட்லி தோசை மாவாக இருந்தாலும் சரி, ராகி இட்லி தோசை மாவாக இருந்தாலும் சரி, நம்ம இட்லி பண்ணுறதுக்கு ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. சாஃப்டாக மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். துணி போட்டு தான் வேக வைக்கணும்ல, நம்ம நார்மலாக நீங்கள் எண்ணெய் தடவி வேக வைப்பீங்க அப்படின்னா இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ராகி இட்லி வேக வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷத்தில் இட்லிலாம் ரெடி ஆகிடும். தோசை பார்த்திங்கன்னா நல்ல மொறுன்னு வருங்க ராகி தோசை. ராகி தோசை சுடையில் எப்போதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் நல்ல வாசம் கொடுக்கும். நம்ம நார்மல் வெள்ளை தோசையை விட ராகி தோசை உங்களுக்கு சீக்கிரமாக மொறுன்னு குக் ஆகிடும். உங்களுக்கு ராகி இட்லி ராகி தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பாரை விட சின்ன வெங்காய சட்னி, பூண்டு சட்னி, வரமிளகாய் சட்னிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக அந்த சட்னி வச்சு தான் இது பரிமாறுவோம். ஆல்ரெடி நம்ம குருணை தோசை, முழு உளுந்து தோசை, கருப்பு உளுந்து தோசை ரெசிப்பியில் உங்களுக்கு சிவப்பு சட்னியோட ரெசிபி கொடுத்துருக்கேன். அதோட லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பூண்டு சட்னி இல்லை வெங்காய சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.